பாஸ்கர் அவர்களுடைய வீரம் விளைந்த மண் என்ற இந்த வரலாற்று புனைவினுடைய வெளியீட்டு விழாவிலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கணபதி சர்வானந்தா அவர்களே, நூலாசிரியர் அவர்களே, இந்த விழாவிலே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற பேராசிரியர் சிவராஜா அவர்களே, இந்த நிகழ்விலே விமர்சன உரையாற்ற வந்திருக்கின்ற பேராசிரியர் பந்தையா ஸ்ரீகணேசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு வரலாறு என்பது 3 வகையாக எழுதப்படுகிறது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஒன்று, பல்வேறு விதமான ஆய்வு முறைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தரவுகளை சேகரித்து அந்த தரவுகளின் வழியாக ஒரு வரலாற்றை எழுதுதல் என்பது ஒன்று. இரண்டாவது, அந்த வரலாற்றை அடிப்படையாக வைத்து கொண்டு அதை சிறிது ஜனரஞ்சகமாக புனைவாக மாற்றி அமைப்பது இன்னொன்று. மூன்றாவது, ஒரு சிறு துளி வரலாறு பெருவெள்ளமான கற்பனை. இந்த 3 வகையாக இந்த வரலாறுகள் நமக்கு எழுதப்படுகிற ஒரு முறைமையை வரலாற்று ஆசிரியர்களும் விமர்சகர்களும் குறிப்பிடுவார்கள். வரலாறு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது ஒரு 50 வருடங்களுக்கு முதல் அல்லது 100 வருடங்களுக்கு முதல் அல்லது எங்களுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காலகட்டத்திலே இந்த மனித சமூகமும் இந்த இயற்கையும் நிகழ்ந்து வந்திருக்கின்ற பல்வேறு விதமான நடவடிக்கைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு எழுதுவது தான் வரலாறு. அது பௌதிக வரலாறாக இருக்கலாம், பூமியினுடைய வரலாறாக இருக்கலாம், சந்திரனுடைய வரலாறு இருக்கலாம், சூரியனுடைய வரலாறாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான விஞ்ஞானபூர்வமான வரலாறுகளாக இருக்கலாம், அல்லது நாடுகளுடைய வரலாறுகளாக இருக்கலாம், மனித குலத்தினுடைய வரலாறுகளாக இருக்கலாம். இவ்வாறு பல தளங்களிலே இந்த வரலாறு என்றது தேங்கி கிடக்கிறது. அப்போ தேங்கி கிடக்கிற இந்த வரலாறுகள் பல்வேறு தளங்களில் அவற்றை உட்கொண்டு அவ்வப்போது அவற்றை ஒரு தளத்திலே ஆய்வாகவும் இன்னொரு கருத்தியலிலே அதை கற்பனை சார்ந்த ஒரு புனைவாகவும் தருகிற மரபு உலகம் பூராகவும் இருந்து வந்திருக்கிறது. அவ்வாறான ஒரு சூழலில் தான் இந்த வரலாற்றை அடிப்படையாக வைத்து கொண்டு எழுதப்படுகிற வரலாற்று நாவல்கள் என்ற ஒரு கருத்தியலை நாங்கள் கட்டமைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. நான் உலக வரலாறு அல்ல உலக வரலாறு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பேசவில்லை. ஆனால் இலங்கையினுடைய பாகமாக அல்லது இலங்கையினுடைய வடக்கிலே இருக்கின்ற இந்தியா என்று சொல்லப்படுகின்ற உபகண்டம், இந்த 2 விதமான 2 வகையான இந்த நிலப்பரப்புகளிலே நிகழ்ந்த வரலாறுகள் பல்வேறு விதமான வரலாற்று எழுதுமுறைகளை புனைவுகளை நமக்கு தந்திருக்கின்றன. இந்திய வரலாற்றினுடைய நாயகர்கள், இந்திய வரலாற்றை அடிப்படையாக வைத்து கொண்டு எழுதப்பட்ட புனைவுகள் என்று ஒரு பக்கத்தில் இருக்கின்றன. இன்னொரு வகையில் இலங்கை வரலாற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட வரலாறுகள், பல விஷயங்கள் இருக்குது. இந்த வரலாறு எழுதும் முறைக்கு, அதாவது இது மக்களுடைய வரலாறு, அரசுகளுடைய வரலாறு என்று சொல்லி பார்த்தா இந்த வரலாற்று எழுதும் முறைமைக்கு 2 விதமான, இலங்கையை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, அது புராதன வரலாறு என்பது இலங்கையினுடைய புராதன வரலாறு. இந்த வரலாற்றை பல்வேறு விதமான வரலாற்று ஆசிரியர்கள் அதை கட்டமைத்திருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த வரலாறு இலங்கையிலே பல்வேறு அமைப்புகளின் ஊடாக, பல்வேறு வருகைகளின் ஊடாக நிலை பெற்ற ஒரு வரலாறு.
அதை வேணுமாக சொல்வதாக இருந்தால் அந்நியருடைய வருகை, அந்நியர் வந்து இந்த நாட்டை ஆண்டது என்ற முறைமையின் அடிப்படையில் வந்து ஒரு சிறிய தீவு, இந்த தீவில் அந்நியர்கள் பலர் ஏதோ விதமான தேவைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஏதோ விதமான தேவைகள் என்று சொன்னால் உண்மையிலே அவர்கள் இந்த நாடுகளை தூரகிழக்கு நாடுகள், இந்த தூரகிழக்கு நாடுகளை அவர்கள் ஆள வேண்டும் என்பதற்காக வரையில்லை. ஸ்பானிஷ் அரசுகள், பிரெஞ்சு, பெரிய பிரித்தானியா, இன்னும் ஒல்லாந்து தேசம், போர்த்துகீச நாடுகள், இவர்கள் எல்லாம் என்னது சொன்னால் தங்களுடைய கஜானாக்களை நிரப்புவதற்காக, தங்க வேட்டைக்காக தங்களுடைய கடலோடிகளை அனுப்பி அந்த கடலோடிகளின் ஊடாக கீழத்தேயங்களிலும் தூரகிழக்கு நாடுகளிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் காணப்படுகின்ற தங்கத்தை கொள்ளையடித்து கொண்டு வந்து தங்களுடைய கஜானாக்களை நிரப்புவதற்கான ஒரு உத்தியை கையாண்டுதான் கடலோடிகளை அனுப்பினார்கள். அந்த கடலோடிகள் தான் கடல் கடந்து வந்தார்கள். அது மெகலன் வந்தார், வாஸ்கோ ட காமா வந்தார், இப்படிக்கான விஷயங்கள் வந்தது. மத்திய கடல் வந்தது, சுவேஸ் கால்வா வந்தது, அரபிக்கடல் வந்து இப்படி எல்லாம் வந்து கிழத்திய நாடுகளுக்குள்ள வந்து அவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை செலுத்த தொடங்கினார்கள். அப்படி தங்கம் தேடி வந்தவர்கள், அப்படி வாசல் திரைவங்கள் தேடி வந்தவர்கள் தான் எங்களுடைய இலங்கையிலும் பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்களை உருவாக்கிவிட்டு சென்றவர்கள். ஆகவே 2 தளங்களில் இலங்கையினுடைய அரசியல் வரலாறு நிறைவேற்றிருக்கிறது. ஒன்று புராதனமான வரலாறு, இன்னொன்று இவ்வாறு அந்நியர்கள் வந்து நம்முடைய ஆட்சி செய்த வரலாறு. இந்த 2 வரலாறுகள் நம்முடைய இருக்கின்றன. இந்த வரலாற்றை தாண்டி இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததன் பிற்பாடு வருகின்ற வரலாறு என்று ஒன்று இருக்கிறது. அது சமகால வரலாறு என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்போ நீண்ட காலமாக நிலைபெற்று வந்த ஒரு வரலாற்று தொடர்ச்சிக்குள்ள எப்படி இலங்கை வாழ் சமூகம் ஒன்று நிலை பெற்றது, வாழ்ந்தது, போராடினது, அது பல்வேறு விதமான மாற்றங்களை கண்டது என்று சொல்லுவது ஒரு புறம் வரலாறு இருக்க, இன்னொரு புறம் புனைவுகள் நமக்கு வருகின்றன. அவ்வாறான புனைவுகள் ஒன்றின் வெளிப்பாடாகத்தான் நான் இந்த வீரம் விளைந்த மண் என்கின்ற இந்த புனைவை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்போ இந்த வீரம் விளைந்த மண் என்கிற இந்த நூல் என்பது சம்பந்தமாக விமர்சனம் இதற்காக நண்பர் இங்கே காத்திருக்கிற, நான் சம்பந்தமாக ஒன்றும் பேசப்போவது இல்லை. ஏன்னா நான் சாதாரணமாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு அமர் போகிறேன். அப்போ இந்த வரலாற்றின் ஊடாக நாங்கள் பார்க்கிற விடயங்கள் என்னவென்று சொன்னால், உண்மையில் நான் ஏற்கனவே சொன்னது போல 3 விடயங்களை அவதானிக்கலாம். ஒன்று இயல்பான வரலாறு, இன்னொன்று வரலாற்றை புனைதல், இன்னொன்று வரலாற்றை புனைந்து அளவுக்கு அதிகமாக கட்டமைத்தல். நல்ல உதாரணமாக நான் 3 பேரை நான் சொல்வதற்கான சூழல் 2 பேரை தான் சொல்ல சாத்தியங்கள் உண்டு. இந்திய வரலாற்றை அல்லது தமிழ்நாட்டு வரலாற்றை எழுதின வரலாற்று ஆசிரியர்கள் என்பது நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு இருக்கிறார்கள். கே நீலகண்ட சாஸ்திரியிலிருந்து கே பிள்ளை வரை அப்படி நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு இருக்கிறார்கள். அந்த வரலாற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வரலாற்று நாவல்கள் எழுத ஒரு முறை வருகிறது. அதில் மிக முக்கிய நபராக பேசப்படுகிற வரலாற்று நாவலாசிரியர் யார் என்றால் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி. இந்த கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி 3 நாவல்கள் எழுதினர். அந்த 3 நாவல்கள், ஒன்று சிவகாமியின் சபதம், இன்னொன்று பொன்னியின் செல்வன், இன்னொன்று மகுடபதி. சிவகாமியின் சபதம் என்கின்ற அந்த நாவல் என்னவென்றால் ஒரு கலைமரபை தமிழ் சூழலில் பல்லவரசர்கள் நிலை பெற்ற ஒரு காலகட்டத்தில் மாமல்லபுரம் என்கின்ற இடம் உயர்ச்சி பெற்ற ஒரு சூழலில் சிற்பக்கலை, நடனக்கலை எவ்வாறு வளர்ச்சி பெற்றது என்ற அந்த கருத்திலே அடிப்படையாக வைத்துக்கொண்டு நடனத்தையும் சிற்பத்தையும் மீட்டுருவாக்கம் செய்து நமக்கு இவ்வாறான ஒரு கலை இருந்தது என்று சொல்லுகிற ஒரு மரபின் அடிப்படையில் தான் அது எழுதினார். ஆனால் அது பிரபலமான நாவலாக அமைந்து விடவில்லை. ஏனென்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட அரசர்கள்
தமிழகத்துக்கு வெளியே இருந்து வந்த அரசர்கள், அந்த அரசர்கள் ஆட்சி செய்த காரணத்தினால அந்த நாவல் மிக சிறப்பான இடத்தை பெறவில்லை. ஆனால் கலைகளின் மீட்டுருவாக்கமாக அந்த நாவல் அமைந்தது. ஆனால் சோழ பேரரசை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட நாவல் தான் மிக உன்னதமான நாவலாக அது அமைந்தது. பொன்னியின் செல்வன் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இங்கே இருக்கிற பலர் இந்த நாவலை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் அல்லது ஒன்றா பொன்னியின் செல்வன் சினிமா பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு ஃபேண்டசி, அதாவது தமிழக சூழலில் பல்வேறு விதமான அரசுகள் உருவாகி இருக்கிறது. ஆனால் பேரரசுகள் என்று உருவானது சோழகாப் என்கின்ற அரசுகளில் தான். அப்போ நம்முடைய வரலாறு என்பது சக்கரவர்த்திகளை உருவாக்கின வரலாறு. நம்முடைய வரலாறு என்பது சாம்ராஜ்யங்களை உருவாக்கின வரலாறு. அந்த வரலாற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு உன்னதமான ஒரு கருத்து நிலையை தன்னுடைய மனத்துக்குள் பதித்து கொண்டு எழுதப்பட்டது தான் பொன்னியின் செல்வன். இந்த பொன்னியின் செல்வனுக்கான அதாவது வெகுஜன அபிப்பிராயம் என்பது இதனால் தான் வருகிறது. அங்கே பொய்மை இருக்கிறது, வரலாற்று பிழைகள் இருக்கின்றன, தகவல் பிழைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன. ஆனால் பொன்னியின் செல்வன் ஏற்புடைமையுடைய ஒரு நாவலாக, நமக்கு வரலாற்று நாவலாக நமக்கு வருகிறது. அது சினிமாவாக வந்து அது மீது சக்கப்போடு போட்டதாக கருத்து நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், எங்களுடைய பண்பாட்டு வளர்ச்சியில், எங்களுடைய அரசியல் வளர்ச்சியில், வரலாற்றில் நாங்கள் ஒரு உன்னதமான ஒரு காலத்தில் இருந்திருக்கிறோம். நாங்கள் பேரரசுகளை உருவாக்கி இருக்கிறோம், நாங்கள் அரசர்களை சாம்ராஜ்யங்களை உருவாக்கி இருக்கிறோம் என்கின்ற அந்த கருத்து நிலையை அந்த நாவல் சொன்னது. அப்பொழுதுதான் அது மிகச்சிறந்த நாவலாக எங்களுடைய இன்ற வரைக்கும் அது பயிலப்பட்டு வருகிறது. சுவாமியின் சபதத்தை நாங்கள் மறந்து விட்டோம், ஆனால் பொன்னியின் செல்வனை நாங்கள் இன்னும் மறக்கவில்லை. அப்போ இதுதான். ஆனால் இதே காலத்தில் சாண்டில்யன் என்ற ரங்கபாஷ்யம் எழுதின நாவல்கள் நிறைய வந்தது. கடல் புறா நிறைய நாவல்கள் வந்தன. அந்த நாவல்கள் வாதித்த மாத்திரத்திலே மறந்து போய்விட்டது. அப்போ இவ்வாறான தமிழ் சூழலில் நாவல், வரலாற்று நாவல்களை எழுதுகிற ஒரு தேவை வருகிற நேரத்தில் இணையிலான் சிகாகோ பாஸ்கரன் அவர்களும் ஒரு தேவையை உணர்கிறார். என்ன தேவை உணர்கிறார் என்று சொன்னால், நாமும் நமக்கென்றோர் வரலாற்று பின்புலத்தை கொண்டிருக்கிறோம். நமக்கான வரலாறு இங்கே நிகழப்பட்டிருக்கிறது. நாம் திமே என்று அடங்கி கிடந்த மனிதர்களாக இருக்கவில்லை. நாம் நமக்கான சுதந்திரத்தை தேடி, விடியலை தேடி நாம் உழைத்திருக்கிறோம். அவ்வாறான உழைப்பு முறைமை ஒன்றும், சுதந்திரத்தை தேடின விடியல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது. அது நாங்கள் போர்த்துகீசியர் இருக்கலாம், ஒல்லாந்தர் இருக்கலாம், பிரிட்டிஷ்காரர்கள் இருக்கலாம். இந்த 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 போராட்ட முறைமை நமக்கு இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது. ஆகவே இந்த போராட்ட முறைமை அவர் வீரம் விளைந்த மண் என்கிற வடபுலத்து ஒரு பண்பாட்டுக்களால் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகிறார். அது வன்னியில் இருக்குது. வன்னி தான் அதனுடைய அந்த கோர் ஏரியா முதல். வன்னியில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது. நன்று அது சம்பந்தமாக பேசக்கூடும். அப்போ இந்த வீரம் விளைந்த மண் என்பது எப்படியான வருகிறது என்று சொன்னால், நாங்கள் மேற்கத்திய நாடுகளது காலனிய ஆதிக்கவாதிகளை எதிர்க்கிறோம், எதிர்த்து வெற்றி கண்டிருக்கிறோம், அல்லது ஒரு சதிகளினால் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லுவதற்கான சூழல் அதற்கால் வருகிறது. அதை தொடர்ந்து வருகிற வரலாறு திரும்ப இன்னும் ஒரு தளத்திலே வருகிறது. தொடர்ந்து அது வருகிறது. எவ்வாறு வருகிறது சொன்னால், அதாவது காலனி ஆதிக்கத்தை எதிர்ப்பது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்ற அந்த சூழலில் இன்னொரு தளத்தில் இந்த நாவல் நகர்வு மாதிரி எனக்கு தெரிகிறது. வெறுமனே இந்த குடாநாட்டு மரபுக்குள் மாத்திரம் நின்று கொண்டு போராடுவது அல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்திலையும் எங்களுக்கான பங்களிப்பு இருந்திருக்கிறது என்பது. அது சிப்பாய் கழகமாக இருக்கலாம், அது தொண்டி காந்தி மகாத்மா காந்தியினுடைய உப்பு சத்தியாகிரகமாக இருக்கலாம், அல்லது போனால் இன்னும் பல்வேறு விதமான மணியாட்சியில் இருக்கிற ஆஷ்துடைய
சுட்டுக்கொண்ட அந்த செய்தியாக இருக்கலாம். இந்த செய்தியில் கணக்கு வருகிறது. இது அதாவது அது புனைவாக இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை, அது புனைவு. ஆனால் இந்திய சுதந்திர போராட்ட விஷயங்கள் அதுக்குள்ள அடங்குவதாக இருக்கிறது. பிறகு அந்த நாவல் திரும்பி இலங்கைக்கு வருகிறது. இலங்கைக்கு வந்து திரும்பவும் இலங்கையில் சுதந்திரம் வருகிறது. சுதந்திரத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தது, நாம் எவ்வாறு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம், நாம் சுதந்திரத்துக்கான எவ்வாறான விலைகளை கொடுத்து கொண்டோம், சுதந்திரம் வந்ததன் பிற்பாடும் நம்முடைய சுதந்திரமான வாழ்க்கை முறை எவ்வளவு தூரத்தில் நிலை பெற்றது, நாங்கள் எவ்வளவு தூரம் அந்த சுதந்திரத்தின் பின்னான வாழ்க்கை நமக்கு எவ்வாறு இருந்தது, இலங்கையில் வாழுகிற சிறுபான்மையினருடைய தமிழ் சமூகம் என்பது சுதந்திரத்தின் பிற்பாடு எவ்வாறான இன்னல்களுக்கு உட்பட்டது, எவ்வாறான இன்னல்களை தாங்கிக் கொண்டது, எவ்வாறான அபத்தங்களை அது தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனாலும் ஓய்தல் செய்யோம், தலை சாய்தல் செய்யோம் என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை அதற்குள் இரகசியமாக விளைத்து அவர் இந்த நாவலை மிக கவனமாக எழுதி தந்திருக்கிறார். வீரம் விளைந்த மண் என்பது தான் இந்த நாவலினுடைய தலையங்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த மண் சாதாரணமான மண் அல்ல. தொடர்ந்து புராதன காலத்தில் இருந்து, தொடர்ந்து அந்நியருடைய ஆட்சி காலத்தில் இருந்து, தொடர்ந்து அந்நியருடைய ஆட்சி காலத்தை வெற்றி கொண்டு அல்லது ஓனால் நாங்கள் பெற்றுக்கொண்டு இங்கே வாழுகிற ஒரு காலத்திலிருந்து பல்வேறு விதமான அபத்தங்களையும் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் எதிர்ப்புகளையும் நாங்கள் சந்தித்து கொண்டு வாழ்ந்திருக்கிறோம் என்கின்ற அந்த விடயங்கள் பலவற்றை உள்ளடக்கியதான ஒரு நாவலை புனைந்து படைத்திருக்கிறார். சிகாகோ பாஸ்கரன் அவர்கள் முதலில் இணையலான் எழுதினார். அந்த இணையலான் அந்த நாவல் வெளியீட்டு விழாவிலும் பேசுவதற்கான எனக்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. இன்றும் இந்த நாவலை வெளியிட்டு வைக்கின்ற ஒரு நல்ல தருணம் எனக்கு கிடைத்தது. இந்த நாவல் வெறுமனே புனைவு அல்ல, இந்த நாவல் வெறுமனே வரலாறு அல்ல, நமக்கான வரலாறு, நம்முடைய மண்ணினுடைய வரலாறு, நம்முடைய போராட்டத்தினுடைய வரலாறு, நம்முடைய வாழ்க்கையினுடைய வரலாறு. அந்த வரலாற்றை அவர் பதிவு செய்து தந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கூறி இந்த நூலை வெளியீடு செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.